மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்றைக்கி இந்த கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எங்கே போகிறது, ஏது போகிறது, எந்த டாக்டரை பார்க்குறது, எங்கே போனால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடல்கள் இருக்கீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான அருமையான பதிவு தான் இது. இந்த கண் சார்ந்த பிரச்சனையே பல ஹாஸ்பிட்டல்கள், ஏன் அமெரிக்காவில் இருக்கிறவங்களா கூட சஜஷன் பண்ணியிருக்காங்க, ஆலோசனை பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே சரியாகாத ஒரு பிரச்சனையை எளிமையாக செஞ்சு முடிச்சிருக்காரு மதிப்புரிய டாக்டர் சித்த மருத்துவர் சதீஷ்குமார் சார். அவர் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய கண் மருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தைலத்தை விட அதிவேகமாக சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த ஹைட்ராப். இது பிரம்மத்தண்டுன்ற மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட, அந்த பூலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எசன்ஸ், அதாவது சாறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்தும்பிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு, நேத்திரம்பூனிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கீழநெல்லியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சாறு. அதுக்கப்புறம் பொன்னாங்கல்லிருந்து எடுக்கப்பட்ட சாறு. அதுக்கப்புறம் கண்டங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட சாறு. அதுக்கப்புறம் குப்பைமேடிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு. அதுக்கப்புறம் பல குரு மருந்துகள். இப்படி சேர்த்தி நிறைய ரிசர்ச்சுக்கு பின்னாடி கண்டுபிடிச்சி நிறைய பேர் கொடுத்து சக்ஸஸ் ஆன ஒரு ஃபார்முலா இந்த ஹைட்ராப். இப்போது இதை கொடுத்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தன்னுடைய தந்தை சொத்தெல்லாம் விற்று தன்னுடைய பிள்ளையை எப்படியே காப்பாற்றின்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் முடியாதுன்னு போது சதீஷ்குமார் சாரை வந்து பார்த்தாங்க. அவர் வந்து பார்த்து ஒரு 28 நாளில் அந்த குழந்தைக்கு பளிச்சுன்னு கண்ணு தெரியுதுன்னு சொல்லும்போது, அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட அந்த புள்ள இப்படி சொன்ன போது இருந்த சந்தோஷம் எவ்வளோ பெருசுன்றத வீடியோவும் நம்ம போட்டிருப்போம். இயற்கை மருந்து சேனல் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வருவதற்கான காரணம் என்னென்னா, நாம் தான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்வியல் முறை, நம்முடைய உணவு முறை மாறி போச்சுன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுக்கோங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கிட்ட பார்வை இருக்கலாம், தூர பார்வை இருக்கலாம், கண்ணில் குளுக்காமா, கண்ணில் ப்ரெஷரு, கேட்ராக் வளர்ந்துருக்கு, இல்லை பார்த்தீங்கன்னாக்க ரப்சர் ஆகிருக்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க கிளாட் ஆகிருக்கு, இல்லை ரத்தம் கசியுது, இப்படி மாலைக்கண், இப்படி எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் 96 வகையான கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு முழுமையான தீர்வு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹைட்ராப் இதோடு சேர்த்து ஒரு சில மருந்துகளை கண்டிப்பாக சார் கொடுப்பாரு, வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பிரம்மத்தண்டு மூலிகையும் அப்புறமா வெள்ளைத்தும்பை மூலிகையும் பாருங்கள் நேரிலே. இதுதான் பிரம்மத்தண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மத்தண்டு மூலிகை பாருங்கள், எல்லாமே முள் தான், எங்கேயும் நீங்கள் கை வைக்கவே முடியாது, அவ்வளோ முள் இருக்குது. அதனுடைய பூவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கரெக்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறாரு. இந்த பூவை தான் மகரந்தம் இல்லாமல் இந்த பூக்களை மட்டுமே பறித்து தண்ணியில் போட்டு சூரிய ஒளியில் வச்சு 48 நாள் பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கு ஊற்றிக்குவாங்க. ஊற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா கண் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதையும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை. இதில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது பார்க்குறதுக்கு அரிதான மூலிகை, ஆனால் இங்கே நிறையா இருக்குது. அதே மாதிரி வெண்தும்பையும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து சளி சார்ந்த பிரச்சனைக்கு தான் பயன்படுவோம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த வெண்தும்பை பூவை எடுத்து இதையும் கண்ணொளி, அதாவது ஹைட்ராப்புக்கு பயன்படுத்தலாம். பூவை மட்டும்தான். பிரம்மத்தண்டுலேயும் பூ மட்டும்தான் எடுக்கணும், மகரந்தத்தை எடுக்கக்கூடாது. மீதி நான் சொன்ன மூலிகை எல்லாமே சரியான முறையில் தயாரித்து கண்ணுக்கு விடும்போது கண் சார்ந்த பிரச்சனை, ஏங்க எத்தனை வருஷம் கண் பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, சரியான முறையில் மருத்துவம், சரியான முறையில் உணவு இருக்கும்போது எப்படிப்பட்ட கண் பிரச்சனையும் சரியாகுன்றதை சரி பண்ணக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் சார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆலோசனையும் மருந்துகளையும் உணவியல் முறையும் வாழ்வியல் முறையும் ஒரு மனிதனுக்கு மாற்றி அவருக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துட்டு வர்றாரு. அதுவும் குணமாகனவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து அவர் குணமாகனவங்களை நான் பேட்டி எடுத்துகிட்டு வரேன். அது ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட மூலிகைகளை அவர் அந்த கண் மருந்தில் சேர்த்துறாருன்ற போது ரொம்ப ரொம்ப பெருமைப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இவ்வளோ அற்புதமான மூலிகை பாருங்கள். இது போல உள்ள மூலிகைகளை எடுத்து பக்குவமாய் இந்த மருந்தை தயார் பண்ணி கொடுத்த சித்த மருத்துவர் டாக்டர் மதிப்புக்குரிய சதீஷ் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து அவருடைய பணிகள் மேல்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்வியல் முறை மாற்றுங்க, உணவியல் முறையை மாற்றுங்க. காலை உதிச்சு வர்ற சூரியனை வெறுங்கண்ணால் நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள்.
கண் கழுவு முறையை சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஒரு சில முத்திரைகளை கொடுத்துருக்கேன், அதை செய்யுங்க. உங்களுடைய உணவில் விட்டமின் ஏ அதிகமாக உள்ள சக்தி நிறைந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இது போல் உணவுகளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில விட்டமின் சொல்லியிருப்பேன், B6 B5 எல்லாம் சொல்லியிருப்பேன், B12 சொல்லியிருப்பேன், விட்டமின் டி சொல்லியிருப்பேன். இதெல்லாம் எதில் கிடைக்கணும்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாங்க. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கண் சார்ந்த பிரச்சனை சரி பண்ணனாலையும் உங்ககிட்ட தான் தீர்வு இருக்குது, அதை அதிகப்படுத்தணுனாலையும் உங்ககிட்ட தான் இருக்குது. கண் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதும் நீங்கள் தான், குணப்படுத்துறதும் நீங்கள் தான். அது எப்படி செய்யணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால் சரியான ஆலோசனை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாகவே உங்களுடைய உணவில் பொன்னாங்கண்ணி கீரையை அதிகமாக சேர்த்துக்கோங்க, மணத்தக்காளி கீரையை அதிகமாக சேர்த்துக்கோங்க. கண் சார்ந்த பிரச்சனை உள்ள பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் இருக்குதோ அதெல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு வாங்க. பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருங்க, எல்லாமே சரியாக போவீங்க. கழட்டிடலாம், கண் சார்ந்த பிரச்சனைகள் வராது. சரிங்களா? சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.